ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அதர்ஸ் வேர்ல்ட். இன்னைக்கு ரொம்பவே முக்கியமான அண்ட் எமோஷ்னலான ஒரு நாள் தான் சொல்வேன். ஏன்னா நம்ம தீக்ஷன் பாப்பா ஸ்கூலுக்கு போகிற அளவுக்கு வளர்ந்துட்டாங்க. எங்களால் அதை நம்பவே முடியல. கிளைமேட் கொஞ்சம் க்ளவுடியாக தான் இருக்குது. ஸோ மழை பெய்யறதுக்கு முன்னாடி நம்ம சீக்கிரமாக போயிட்டு வந்துடலாம். பாப்பாவோட ஸ்கூல் நாங்கள் எப்படி சூஸ் பண்ணோம் அண்ட் அவனோட அட்மிஷன் எப்படி நடந்துச்சு, இப்போ டேர்ம் ஃபீ பே பண்ண போகிறோம் இல்லையா, இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படுன்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஸ்கூலுக்கு போகலாமா வேணாமா? இப்படி தாங்க அவன் சொல்லிட்டு போனான். ஆனால் வெளியில் வரும்போது அவன் ரியாக்ஷன் எப்படி இருந்தது நீங்களே வெயிட் பண்ணி பாருங்க. உள்ளே போனதும் டோக்கன் கொடுத்து வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க. லாஸ்ட் டைம் பாப்பா பெருசாக ஸ்கூலில் எதுவும் எக்ஸ்ப்ளோர் பண்ணாததுனால இந்த டைம் முதல்ல அவனுக்கு எல்லாத்தையும் சுற்றி காமிச்சிட்டு அதுக்கப்புறமா தாங்க நாங்கள் ஃபீ டேர்ம் பே பண்ணது உள்ளே போகணும். ஃபீ பே பண்ணுறதுக்கு பெருசாக எந்த ப்ரொசீஜரும் இல்லை. ஸோ ஜஸ்ட் பாப்பாவோட டீட்டெயில்ஸ் மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு கேஷ் டெபாசிட் பண்ணிட்டோம். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அட்மிஷன் அப்போவே நாங்கள் சப்மிட் பண்ணிட்டோம். ஸோ வெறும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தான் பெண்டிங் இருந்துச்சு. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக யூனிஃபார்ம் மெஷர்மெண்ட்க்கு போயிட்டோம். அந்த கிளாஸ் ரூமில் வெஜிடபிள் ஸ்டிக்கர்ஸ்லாம் இருந்தது. அதை பார்த்ததும் ரொம்பவே அட்ராக்ட் ஆகிட்டான். அதுதான் அவங்க டேடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. யூனிஃபார்ம் மெஷர்மெண்ட் எடுக்கிற ப்ரொசீஜர் ரொம்ப ஈஸியாகவே முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் அவனோட ஐடி கார்டுக்காக ஃபோட்டோ எடுக்கிற செஷன் தான் நடந்துட்டு இருந்தது. அவன் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தான். அவனோட ஃபேஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவ்வளோதாங்க, இதோட ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ பாப்பா ஜாலியாக அங்கே இருக்க டாய்ஸ் எல்லாம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் வியூவர்ஸ் ஆனவங்களுக்கு இனிமே தான் டிப்ஸ் காத்துட்டு இருக்கு. வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஸ்கூல் அட்மிஷன்ஸ்லாம் மேக்ஸிமம் இயர் எண்ட்லேயே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் முன்னாடியே என்னென்ன ஸ்கூலில் நீங்கள் என்கொயரி பண்ணணுமோ அந்த லிஸ்ட்டை எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் பாப்பாவுக்கு ஸ்கூல் சூஸ் பண்ணும்போது எது எங்களுக்கு நியர்பையாக இருக்குன்றது தாங்க ஃபர்ஸ்ட் எங்களோட ப்ரியாரிட்டியாக இருந்தது. அதுக்கப்புறம் பாப்பாவோட சேஃப்டி அண்ட் கம்ஃபர்ட் இதெல்லாம் பார்த்து நாங்கள் ஸ்கூல் டிசைட் பண்ணிட்டோம். திரும்ப நாங்கள் அட்மிஷனுக்கு போயிருந்தப்போ பாப்பாவுக்கு சின்னதாக ஒரு இன்டர்வியூ செஷன் மட்டும் இருந்தது. அது முடிஞ்சதும் சீட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் டொனேஷனாக ஒரு சர்டன் அமௌண்ட் மட்டும் பே பண்ணியிருந்தோம். அட்மிஷன் டைமில் பர்த் சர்டிஃபிகேட் அண்ட் ஆதார் கார்டு டாக்குமெண்ட் தான் கேட்டிருந்தாங்க. அது ரெண்டுமே எங்ககிட்ட ஆல்ரெடி இருந்ததுனால நாங்கள் அதை அப்போவே சப்மிட் பண்ணிட்டோம். இதோட அட்மிஷன் ப்ரொசீஜர்லாம் முடிஞ்சது. மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப் பண்ணுறோன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் பாப்பாவுக்கு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் தான் சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இங்கே ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் 3 டேர்மாக ஸ்ப்ளிட் பண்ணி பே பண்ணலான்ற ஆப்ஷன் இருந்தது. அண்ட் ஃபர்ஸ்ட் டேர்ம் ஃபீயோட அமௌண்ட்டும் எந்த டேட்டில் பே பண்ணணுன்ற டீட்டெயில்ஸும் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்தது. இப்போ அவங்க சொன்ன அந்த நாளில் தான் நம்ம பாப்பாவுக்கு ஸ்கூல் ஃபீ பே பண்ணுறதுக்காக ஸ்கூலுக்கு வந்திருந்தோம். ஸ்கூல்ல இருக்க போறீங்களா? இங்கே விளையாடிட்டு இருக்கியா? அப்போ நாங்கள் 2 பேர் போட்டுமா? நாங்கள் இருந்தால் இருப்பீங்களா? இல்லைன்னா இருக்க மாட்டீங்களா? வீட்டுக்கு போகணுமா? இப்போ விளையாடலாமா? வீட்டுக்கு போகலாமா? விளையாடலாமா? ஸ்கூல் பிடிச்சிருக்கா? அப்போ பிடிச்சிருக்கா? பார்த்தீங்களா, ஸ்கூலுக்கு போறிய வேண்டாமான்னு கேட்டப்போ வேண்டாம் தானே சொன்னான். இப்போ ஸ்கூலை விட்டு வரவே மாட்டேன்னு சொல்கிறான். இங்கேயே இருக்கலாம்னு சொல்கிறான். அந்த அளவுக்கு எனக்கு ஸ்கூல் பிடிச்சிச்சு. கொஞ்ச நேரத்துலேயே மழை ஸ்டார்ட் ஆகிட்டதுனால நாங்கள் அவனை கூட்டிகிட்டு கிளம்பிட்டோங்க. அவனும் ஹுடியெல்லாம் மாட்டிட்டு ரெடி ஆகிட்டான். இப்படி தான் எங்களோட இந்த ஸ்பெஷல் டே இருந்துச்சு. இந்த மாதிரி பாப்பாவோட எல்லா மைல் ஸ்டோன்ஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.